ஐம் க்ரீம் சௌபக் க்ளிம் ஐம் சௌபக். நீலகண்டா பாபா சொல்லு. பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ண, கஞ்சா வியாபாரம் பண்ண, ரவுடித்தனம் ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணி ரியல் எஸ்டேட் வியாபாரம் கூட பண்ண, ஷேர் மார்க்கெட்ல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன் பாபா. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்னையும் என் பிள்ளையையும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கல பாபா. என் பையன் எம்எல்ஏ ஆகணும் பாபா. கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமா இல்லையே. குருவோட வீட்டுக்குள்ள கேதுவும் சந்திரனோட வீட்டுக்குள்ள ராகுவும் காலு வச்சுட்டான். 2 பேரோட ஜாதகத்திலையும் சனி சும்மா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்க. சிவனை விட சனி சக்தி வாய்ந்தவன். கைலாய மலை மேல கம்பீரமா உட்கார வேண்டிய சிவன் சனியோட பாதிப்பால புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சனி ரொம்ப பயங்கரமானவன். பரிகாரம் சொல்லுங்க பாபா. நரபலி. எல்லா பலிகளையும் விட நரபலி ரொம்ப சக்தி வாய்ந்தது. எவன் ஒருத்தன் நரபலி கொடுக்கிறானோ அவன் வீட்டுல பணம் மழையா பொழியும். புகழ் பதவி அளவுக்கு அதிகமா கிடைக்கும். தேவகன்னிகை ஜனித்த நேரத்துல பிறந்த பண்ண நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். மிதுன ராசியில பிறந்த பேரழகி அந்த பொண்ணு. உன்னோட பலகால கனவை நிறைவேற்றி கொடுப்பா அந்த பேரழகி. நீளமான கூந்தல் இருக்கிற அந்த கண்ணிய காளி தேவிக்கு நரபலி கொடுத்தா உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும். 15 நாள்ல இந்த நரபலியை நீங்க கொடுத்தாகணும். அப்போல இருந்து சுக்கிர மகாதசை உங்களுக்கு ஆரம்பமாயிடும். அந்த மாதிரி ஒரு கன்னி பொண்ணு எங்க கிடைப்பா பாபா? ஐயா நீலகண்டம், அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பலி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் பாபா. ராஜா ஒரு ரோஜா ஓட்ட காட்டு பக்கம் போனானா, அவளை கூட்டிக்கிட்டு பங்களாக்குள்ள போனானா. போன ஜென்மத்துல இந்த கோட்டைக்கு நான் தான் ராஜா, நீ தான் ராணி. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் கொண்டாடலாம். ஆஹா வந்திருக்கட சூப்பர். பட்டைய கிளப்பலாம். என்ன இங்கயா? அடச்சே இங்கலமா ரூம்ல. வா 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 வாடி என் செல்ல குட்டி. ஆஹா ஹால் எவ்வளவு அற்புதமா இருக்கு. அடடடடடடா. திறந்து பார்த்தா சென்ட்ரல் ஏசி. இங்க யாருமே இல்ல. அதுதானே செல்லம் நமக்கும் வேணும். ப்ளீஸ் இங்க இருந்து போய்டலாம். ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. தோ பாரு டார்லிங், கோயிலுக்குள்ள போயிட்டு பிரசாதம் சாப்பிடாமலும் தியேட்டருக்குள்ள போயிட்டு படம் பார்க்காமலும் வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சீ விடு, நான் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன். நீ வேற சிரிச்சு பயம் காட்டுறியா? ரொமான்ஸ் பண்ணனும்னா முதல்ல பயம் போகணும். 2 ஃபீலிங்ஸும் ஒண்ணா வொர்க் அவுட் ஆகாதுல பேபி. சோ உனக்கு பயம் போகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஐயோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என்ன மாட்டி விட்டானே இவன். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்க? வா இங்க இருந்து போயிடலாம். ஐடியா கைய கொடு. வா. எங்க? அட வான்னு சொல்றல்ல. எங்கன்னு சொல்லு. சாய் சாய் எனக்கு பயமா இருக்கு. ஏதோ இருக்கு சாய். ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பயம் போயிடுச்சுனா ரொமான்ஸ் தானா வரும். அப்படி சாய் நான் சொல்றத கேளு. எனக்கு பயம். அட பயப்படாத செல்லம். கதவை தர சாய் ப்ளீஸ். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு சாய். இங்க எதுவுமே தெரியல. கதவை தர ப்ளீஸ். சாய் சாய். என்ன திடீர்னு சத்தத்தை காணோம்? செல்லக்குட்டியே, பட்டுக்குட்டியே, என்ன இவ்வளவு பேயா மாறிட்டாளா? இல்ல பயத்திலேயே டிக்கெட் வாங்கிட்டாளா? கடவுளே காப்பாத்துப்பா. பேபி பாப்பா. என்ன ஒண்ணு பண்ணாத. என்ன விட்டு வேணாம். அடே பொறம்போக்கு. என்னையே பயமுறுத்துறியா? என்னையே பயமுறுத்துறியாடா நீ? உன்னை கொன்னுடுவேன்டா மொட்டை தலையா. பயந்துட்டியா? தலையில சுத்திருச்சுல உனக்கு. ஏன் உனக்கு தான் பயமுறுத்த தெரியுமா? எனக்கு தெரியாதா? பயம் போச்சுன்னா ரொமான்ஸ் பண்ணுவியா? வாடா இப்ப பண்ணு. வா வா. இதுக்கு மேல முடியாதுமா தாயே, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எதிரி மாயமா வா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். சீக்கிரம் வா. வா வா போலாம் போலாம். நில்லுடா.
நில்லு சாய் ப்ளீஸ். இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நில்லுடா. இருடா, கொஞ்ச நேரம் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நம்ம உயிரே போயிடும். முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம். உன் ஃபேஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. இனிமே தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்து ரொமான்ஸ் பண்ண கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? இது பாழடைஞ்ச பங்களாவா இல்ல பேய் வீடா? தேவையில்லாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு தான் அறிவே இல்லாம போச்சு. இனிமே தலையே போனாலும் இந்த பக்கம் வரமாட்டேன். நிறுத்து. டேய் பயந்தாங்கோலே, பயமா இருந்தா வெளியே எந்திரிச்சு போடா. வந்துட்டான் பேய் படம் பாக்குறதுக்கு. டேய் சூரி, ஏற்கனவே இதயத்துல ஓட்ட இருக்குடா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கத்தாம சினிமா பாடுறா. சரி நீ பாரு பாடுறா. கத்தாம சினிமாவை பாடுறா. நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்குடா. நீ பாரு. போயிட்டானா? ஏன்டா சூரி, மறுபடியும் எலுமிச்ச மாலையா? நான் ரொம்ப அழகா இருக்கல, திருஷ்டி பட்டுறோன்னு போட்டுருக்கேன். போடா பயந்தவங்களி, கோலப்பையில போடா போடா. யார பத்திரா கோழ பையன்ற கேவலமான பேய் படத்தெல்லாம் போடாத. ரொமான்டிக்கான படத்தை போட்டு நான் வரேன். மூஞ்ச பாரு. ஏடா சூரி, எலுமிச்சப்பழ மாலையை போட்டு சினிமாவுக்கு வர ஒரே ஆள் நீதான்டா. சேஃப்டி டேய், சேஃப்டி. என்ன சேஃப்டியா என்னவா? பெரிய ஈவென்ட் வந்திருக்கு, நிறைய பணம் கொடுப்பாங்க. ஈவென்ட்டா? டேய் நாரி, செம்ம விஷயம் சொல்லிருக்க. தேங்க்ஸ். இத வச்சுக்கோ. இத வச்சு நான் என்ன பண்ண? எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு லெமன் ஜூஸ் போட்டு குச்சிரு. கேக்குறான் பாரு. தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பினா 3வது வீடு. தேங்க்ஸ் பா. வாயை திறக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற பசங்களாம் நல்லவங்க இல்ல. ஐஸ் வச்சுட்டு வாங்க. ஐஸா? குச்சி ஐஸ். ஓ அதான். நீங்க எதை நினைச்சீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல. அது சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க? சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு? எத்தனையோ வாட்டி கேட்டேன், ஒத்து வரல. அதோ அங்கதான். லூசு மாதிரி தெரியுதா இல்ல முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறீங்க? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கைமா பண்ணிடுவேன். இன்னொரு வாட்டி உங்களை ஜட்டி இல்லாம பார்த்தேன், நறுக்கிடுவேன் நறுக்கி. அம்மா எங்களை தேடுவாங்க. அப்ப ஓடு ஓடு ஓடி போ. டேய் இங்க வாடா. இதோ வந்துட்டேன் மாமா. மல்லி வந்துட்டா. மல்லி மட்டும் வரல, சாப்பாடு வந்து. குடு. பொம்பளைக்கான எந்த லட்சணமும் உங்ககிட்ட இல்ல, அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. சரி சரி, உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உங்க அம்மா செஞ்சதா? நாய் கூட அதை சீண்டாது. நாய் கூட சீண்டாதா? ஆமா. அங்க பாரு பாரு. டேய்
ஏய் மொத்தத்தையும் காலி பண்ணிடாத. ப்ளீஸ் அப்படி அறிவு இல்ல. ஏண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? என்னடா அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டு வந்தா பிடிக்கும்னு சொன்ன, அவன் கண்டுக்கவே இல்ல பாத்தியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, சீக்கிரம் எழுந்துருவான். டேய் டைம் ஆயிடுச்சு வாங்கடா. அம்மா வேணுமா? ஐயோ டேய் பொறம்போக்குங்களா, இனி எவனாவது என் கண்ணுல பட்டீங்க அத்தனை பேரையும் அறுத்து ஊறுகா போட்டுருவேன் பாத்துக்கங்க. மல்லே இதோ வரேம்மா. ஆண்டி இதோட டசன் தோசையாச்சு, எழுதி வச்சுக்கோங்க. டேய் இந்த முறை ஒழுங்கா காசு கொடுக்கல தோசை கரண்டிய திருப்பி சூடு வச்சிடுவேன். ஐயோ இருங்க, இப்பயே கொண்டு வந்துறேன். காசுன உடனே எஸ்கேப் ஆயிடுவானுங்க போறம்போக்கு நாய்ங்க. ஏமா கத்திக்கிட்டு இருக்க? கத்தலனா வேலையாவுமா, எடுத்துட்டு போ. ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா. சரி நில வழியில நாய்ங்கெல்லாம் காத்துக்கிட்டு கிடக்கும். பாவம் பார்த்து டிஃபனை கொடுத்தன்னு வையே, காலை ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். சரிம்மா. ஏண்டா இதுக்கு தானே உள்ள நேரம் வெயிட்டிங். டேய் சூரி, என்னடா ரன்னிங் ரேஸ்ல ஓடுறியா என்ன? இப்போ நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்களே எழுந்து ஓடுவீங்க. என்னடாச்சு? நம்ம ராஜ்யம் இல்ல போயிடுச்சா? மல்லிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கு. என்னது மாப்பிள்ள பாக்குறாளா? வாடா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். மச்சான் சும்மா விடக்கூடாது. டே தம்பி பாத்து எத்தி நாளாச்சு, சென்னையில என்னடா பண்ணின்னு இருக்க? ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். அதை விட மல்லி கல்யாண விஷயம் என்னாச்சு? இட்லியும் தோசையும் வித்த காசுல வயித்தையே ரொப்ப முடியல, இதுல கல்யாணம் எங்க பண்றது? மல்லி கல்யாண விஷயத்தை நீ மறந்துருக்கா? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படிரா? சென்னையில மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பூஜை பண்றாங்களாம். சில தகுதியுடைய பொண்ணுங்களை மட்டும்தான் அந்த பூஜையில உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கிற பொண்ணுக்கு உடம்பு முழுக்க நகைங்களை போட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்து அனுப்பி விடுவாங்க. 10 லட்சமா? இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, மல்லி பிறந்த தேதி என்ன? ஜூன் 8. அவரோட நட்சத்திரம் என்ன சொல்லு? ஆருத்ரா. ஆருத்ரா நட்சத்திரமா? மல்லி இப்ப எங்க இருக்கு? வீட்ல தான் இருக்கா. கூப்பிடு முதல்ல. மல்லி, அடியே மல்லி. ஏ மல்லி மல்லி மல்லி, என்னடா சூரிய குரல் எகுறுதே? நான் மல்லிக்கு கல்யாணம் பேசுறியாமே? கல்யாணமா? என்ன காலைல எல்லாரும் குஷ்டு வந்துட்டீங்களா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க, போங்கடா எல்லாருங்க. உன் வருங்கால மாப்பிள்ளையை துரத்துகிறாயா நீ? பெரிய பாகுபலி வீர இவன். மாப்பிள்ளையம்மா மாப்பிள்ளை எவன்டா மாப்பிள்ளை? நான் தான் மாப்பிள்ள, வேற எவன்? உள்ளகிறவனா? அந்த புறம்போக்க வெளியே வர சொல்லு முதல்ல. கிழவ மறிக்கிறான். இந்த பரதேசிங்கள்ட்ட என்னக்கா பேச்சு? அரிசி போட்டு விட போயிடுவானுங்க. எரும மாடு மாதிரி உனக்கு மல்லி கேக்குதா? நீ கல்யாணம் பண்ணிக்குவியா இல்ல பொண்ணுங்களை கூட்டு போய் துபாயில வித்துருப்பியா? துபாய் காரனுக்குன்னா கொரியா காரனுக்கு வித்துட்டு போறேன். உங்களுக்கு என்னடா? என்னடா சொன்ன? டானா சொன்ன? என்ன பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறீங்க? அவளுக்கு எவன் கூட சம்பந்தம் பேசுறேன்னு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவேன். சம்பந்தம் பேசுறேன்னு உன்கிட்ட எவன்டா சொன்னதே? ஏதோ பூஜையில உட்கார வச்சா 10 லட்சம் பணம் தரேன்னு என் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். பூஜையில மல்லியை கூட்டு போய் உட்கார வைப்பான் அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் உட்கார சொல்லு. இந்த சூரிய உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மல்லி இந்த நெஞ்சில தான் இருப்பா. என்ன தவிர வேற யாருக்காவது கட்டி கொடுக்க நினைச்ச உயிரோட புதைச்சிருவேன். டேய் டேய், எவன்டா உன்னாண்ட சொன்னதே? உன்னை கையெடுத்து